நண்பர்களே, இந்த பூமியில் யுகங்கள் கடந்தும் உயிரோடு இருக்கும் 7 சிரஞ்சீவிகள் யார்? அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள்? அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். அதனால் இதை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோவிற்குள் போவதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறமா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதுங்கள். ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதுபவர்களுக்கு லட்சுமி மற்றும் விஷ்ணு ஆகியோரின் ஆசிகள் எப்போதும் கிடைக்கட்டும். அவர்கள் இல்லங்களில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும், மகிழ்ச்சி எப்போதும் நிலைத்திருக்கும். பகவான் பரசுராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார். அவருடைய பிறப்பு முனிவர் ஜமதக்னி மற்றும் அவரது துணைவி ரேணுகா தேவி ஆகியோரின் மகனாக நடைபெற்றது. பரசு என்பது கோடாரி என்று பொருள்படும். அதனால் அவரை பரசுராமர், கோடாரி ஏந்திய ராமர் என்று அழைக்கிறார்கள். ஒருமுறை அவரது தந்தை ஜமதக்னி முனிவர் தன் தாய் ரேணுகாதேவியின் மதிசிதைவு காரணமாக பரசுராமரை அவளை கொல்லும்படி கேட்டார். தந்தையின் கட்டளையை ஏற்ற அவர் தனது சக்தி வாய்ந்த கோடாரியால் தாயை வதைத்தார். மகனின் கீழ்ப்படியத்திற்கு பரிசாக ஜமதக்னி பரசுராமருக்கு ஒரு வரம் வழங்கினார். அதில் பரசுராமர் தாய் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் நினைவிழக்க வேண்டும் என்றும் கேட்டார். பரசுராமர் ஒரு பிராமணராக பிறந்தாலும் அவர் க்ஷத்திரியர்களுக்கு எதிராக போராடினார். காரணம், அவருடைய தந்தை ஜமதக்னி முனிவர் அவமதிக்கப்பட்டதுதான். இதனால் அவர் தன்னுடைய உறுதிமொழியாக 21 முறை பூமியை க்ஷத்திரியர்களிலிருந்து விடுவிக்கச் செய்தார். அவரது இந்த நியாயமான போராட்டத்தைக் கண்டு மகாதேவன் பகவான் சிவன் அவருக்கு சிரஞ்சீவியாக வாழும் வரமளித்தார். இன்று பரசுராமர் பூமியில் இன்னும் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகிறது. அஸ்வத்தாமன் மகாபாரத கதையில் ஒரு மர்மமான வீரராக அறியப்படுகிறார். அவர் பெரிய குருநாதராக விளங்கிய துரோணாச்சாரியரின் மகனாகப் பிறந்தார். அஸ்வத்தாமன் அரியமான ஆயுதங்களை நன்கு அறிந்தவர். மேலும் நாராயணாஸ்திரத்தைக் கூட அவர் கற்றிருந்தார். அவருடைய தலையில் ஒரு திவ்ய மணி இருந்தது. அது அவருக்கு வலிமையையும் நோயற்ற வாழ்வையும் அளித்தது. அவர் பகவான் சிவனின் பக்தராக இருந்து கடுமையான தவம் செய்தார். மகாபாரத போரின்போது அவர் கௌரவர்கள் தரப்பில் போராடி பெரும் வீரத்தைக் காட்டினார். ஆனால் அவர் ஒரு தவறான செயலுக்காக பகவான் கிருஷ்ணரால் சபிக்கப்பட்டார். அஸ்வத்தாமன் நாணயமின்றி இரவிலே தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் குழந்தைகளை கொன்றுவிட்டார். இது ஒரு துரோகம் என்பதால் பகவான் கிருஷ்ணர் அவரை சாபமளித்தார். நீ யுகங்கள் வரை உயிரோடு இருக்க வேண்டும், உன் வலிகள் ஒருபோதும் நீங்காது. அஸ்வத்தாமன் இன்றும் இந்தியாவின் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் போன்ற பகுதிகளில் காணப்படுவதாக சிலர் நம்புகின்றனர். கிருபாச்சாரியர் மகாபாரதப் போரில் குருக்களின் தரப்பில் நின்று போராடிய கிருபாச்சாரியர் அஸ்வத்தாமனுடன் இணைந்து இறுதி வரை உயிர் வாழ்ந்தவராக குறிப்பிடப்படுகிறார். அவர் சந்தேகமின்றி மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்ற துறவி மற்றும் யோகியாகவும் அறியப்பட்டார். போருக்குப் பிறகு அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் மீது பிரம்மாஸ்திரம் செலுத்தியபோது கிருபாச்சாரியர் அவனை அடக்க முயன்றார். இதன் மூலம் அவரது ஞானமும் தர்மத்திற்கான பற்றும் வெளிப்பட்டது. இறுதியில் அவர் யுதிஷ்டிரரின் ராஜ்யபத்வே நாள்களில் அறிவு போதனையுடன் வாழ்ந்தார். கிருபாச்சாரியர் ஹஸ்தினாபுரத்து அரசவையில் ஒரு முக்கிய ஆசிரியராக இருந்தவர். அவர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு போர்க்கலையை கற்றுத்தந்தார். மகாபாரத போரின் முடிவில் வெற்றியாளர்கள் வெகு சிலரே இருந்தனர். ஆனால் கிருபாச்சாரியர் மட்டும் உயிருடன் இருந்தார். அவருடைய தர்ம வழி பயணம் காரணமாக பகவான் கிருஷ்ணர் அவருக்கு சிரஞ்சீவி வாழும் ஆசி அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மகரிஷி வேதவியாசர் பண்டிட்ராக பிறந்து மகாபாரதத்தை எழுதிய சிறப்புமிக்க முனிவர். விஷ்ணு அவதாரமாக கருதப்படும் இவர் வேதங்களை 4 பகுதியாக பிரித்து உலகுக்கு வழங்கினார். ஒருமுறை தனது சீடரான வைகம்பாயனரின் மூலம் மகாபாரதத்தை ரிஷி கணேசரால் எழுதச் செய்தார். கணேசர் எழுதும் வேகத்தை தக்கவைக்க வேதவியாசரிடையில் கடினமான ஸ்லோகங்களை சொன்னார். வேதவியாசரின் மகன் சுகர் முழுமையான யோகியாக இருந்து பகவதத்தை வழங்கியவர். வேதவியாசரின் வாழ்வு ஞானம், தர்மம் மற்றும் பக்தி நிறைந்தது.
இதனால் அவரை குரு பூர்ணிமா அன்று சிறப்பாக வணங்குகிறோம். அவருடைய தந்தை மகரிஷி பராசரர் அவருக்கு அமரத்துவத்தின் வரத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி பிரகலாத மகாராஜாவின் வழித்தோன்றலாக அறியப்படுகிறார். அவர் ஒரு பெரும் தானவீரன், தர்மவான் மற்றும் சக்தி வாய்ந்த அரசன். அவர் 3 உலகங்களையும் கைப்பற்றி ஆண்டபோது தேவர்கள் பகவான் மகாவிஷ்ணுவிடம் பாதுகாப்பு வேண்டினர். அதற்காக பகவான் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார். சிறிய பிராமண பையனாக வந்த அவர் மகாபலியிடம் 3 அடியளவு நிலம் கேட்டார். மகாபலி சம்மதித்தவுடன் வாமனன் தன் விஷால வடிவத்தை எடுத்தார். 2 அடியளவில் முழு பூமியும் மற்றும் சொர்க்கமும் அடைந்துவிட்டது. 3வது அடிக்காக மகாபலி தனது தலையை சமர்ப்பித்தார். அவரது தியாகத்தைக் கண்டு மகாவிஷ்ணு அவருக்கு பாதாள உலகத்தின் அரசாக ஆசி வழங்கினார் மற்றும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று வரமளித்தார். விபீஷணர் ராவணனின் சகோதரன். அவர் நல்ல உள்ளம் கொண்டவனாக இருந்தார். ராவணன் சீதையை கடத்தியபோது விபீஷணர் அதை தவறாக கருதி அவளை விடுமாறு ஆலோசனை வழங்கினார். ஆனால் ராவணன் அவரை அவமதித்து வெளியேற்றிவிட்டான். விபீஷணர் ராமனை அணுகி சரணாகதி அடைந்தார். ராமன் அவரை தன் பக்கத்துக்கு ஏற்றுக்கொண்டார். ராமாயண யுத்தத்தில் விபீஷணர் ராமனுக்கு ஆதரவாக இருந்தார். யுத்தத்தின் முடிவில் ராவணன் வீழ்ந்த பிறகு ராமன் விபீஷணரை இலங்கையின் அரசனாக அமர்த்தினார். இது விபீஷணரின் நேர்மை, தர்ம உணர்வு மற்றும் உண்மையின் பக்கம் நிற்கும் திறனை காட்டுகிறது. அனுமன் பகவான் சிவனின் அவதாரமாக கருதப்படுகிறார். அவருடைய அமோக பலத்தால் அவர் தனியாகவே லங்கையை அழிக்கக்கூடியவர். ராமாயணத்தில் அவர் சீதை தேவியை கண்டுபிடித்து ராவணனின் அரண்மனையை தீ வைத்தார். லக்ஷ்மணரை உயிருடன் மீட்க சஞ்சீவனி மூலிகையை கொண்டு வந்தார். ஸ்ரீராமர் அனுமனை தனது ஆத்ம நண்பனாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீராமர் தனது வைகுண்டத்திற்குச் செல்லும் போது நீ கலியுக முடியும் வரை பூமியிலிரு, என் பக்தர்களை காப்பாற்று என்று கூறினார். அதன் காரணமாக அனுமன் இன்றும் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர் ஹிமாலயத்தில் கந்தமாதன பர்வதத்தில் வசிப்பதாகவும் பக்தர்கள் அவரை அழைக்கும் இடத்தில் உடனே வந்து உதவுவதாகவும் கூறப்படுகிறது. கல்கி அவதாரம் என்பது விஷ்ணுவின் 10வது மற்றும் இறுதி அவதாரமாக கருதப்படுகிறது. இது இன்னும் நிகழவில்லாத ஒரு அவதாரம் என புராணங்கள் கூறுகின்றன. கல்கி அவதாரம் கலியுகத்தின் இறுதியில் அநீதியும் அக்கிரமமும் அதிகரித்த போது ஏற்படும். அந்த நேரத்தில் தர்மம் கடுமையாக குறைந்து மனிதர்கள் முற்றிலும் தீய வழியில் செல்லும்போது கல்கி ஒரு சக்தி வாய்ந்த யோதராக பிறந்து உலகத்தை மீட்டெடுப்பார். வெள்ளை குதிரை மீதேறியிருப்பார். கையில் பிரகாசமான வாள் இருக்கும். அதீத வீரமும் ஞானமும் கொண்டிருப்பார். தீய சக்திகளை அழிக்க வருவார். தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார். கலியுகத்தை முடித்து புதிய யுகமான கிருத்த யுகத்தை, சத்திய யுகம் தொடங்குவார். கல்கி அவதாரம் தர்மத்தின் மறுவாழ்வு மற்றும் உலக நன்மைக்காக இறைவன் நேரில் வந்துதவுவார் என்பதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த 7 சிரஞ்சீவிகள் கலியுகம் முடியும் வரை இவ்வுலகில் இருப்பார்கள். கலியுகம் முடிந்த பிறகு பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து அவதரிக்கும்போது இந்த 7 வீரர்களும் அவருக்கு உதவுவார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் ஆதரவாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெய் ஹனுமான் என்று கருத்து பகிருங்கள்.